अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाषकृतो वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मीति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரயானை நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரலால் ஏகாதி பாகவதம் 7வது சாப்டரில் 61வது ஓவியை என்று நாம் காணப்போகின்றோம். போன ஸ்லோகத்திலிருந்து உத்தவ கீதை, இந்த அத்தியாயத்திலிருந்து உத்தவ கீதை நாம் ஆரம்பிச்சிருக்கோம். அதுல குறிப்பா நான் வைராகியத்தை வளர்க்கும் விதமாக சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நான் ஞானத்தை தருகின்றேன் என்று சொல்லி அந்த வைராகியத்திற்கான விஷயங்களை நாம் நேற்று பார்த்தோம். என்று என்ன கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வேற்றுமை உணர்வானது வேத புத்தி கர்மம் அகர்மம் விகர்மம் என்ற மிகப்பெரிய விசித்திரமான பிரிவுகளை உண்டாக்கியுள்ளது. மனிதனின் பிறப்பு இறப்பு முதலான உலகியல் தன்மைகளை அவனுடைய சொந்த கர்மங்களே தீர்மானித்து வெளிப்படுத்துகின்றன. போனதுல என்ன சொல்லியிருந்தாரு? வேற்றுமை உணர்வு அதிகமாகும் போது மனிதனின் மனதில் நன்மை தீமைகளை பார்க்கும் பார்வை பிறக்கிறது. அங்கேயே நல்வினை தீவினை வினையற்ற நிலை அகர்மா கர்மா விகர்மா இவைகள் எல்லாம் உண்டானது அப்படின்னு சொல்லியிருந்தார். சரியா? சோ நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரம்ம பாவனையில இருந்தா உன்னுடைய குணம் உன்னது சித்தம் சுத்தமாகும் அப்படின்னு சொன்னாரு. அல்லது இந்த உலகத்தை மாயான்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா உனது சித்தம் சுத்தமாகும் சொன்னாரு. இந்த வேத பாவம் அப்படிங்கிறது மாயையை உண்மை என்று நம்புவதால் வந்தது. மாயையை நீ மாயான்னு புரிஞ்சுக்கும் போது இந்த வேத பாவம் அற்று போகும். ஆனா பேதபாவம் இருந்துச்சு அப்படின்னா நல்வினை தீவினை கர்மா அகர்ம விகர்ம எல்லா மண்ணாங்கட்டையும் வந்துடும் என்று போன தடவை சொல்லியிருந்தார். ஸோ அதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த இடத்துல வருது. அந்த வேற்றுமை உணர்வு என்ன பண்ணுது அப்படின்னா கர்மம் அகர்மம் விகர்மம் என்ற மிகப்பெரிய விசித்திரமான பிரிவுகளை உண்டாக்கி விடுகிறது. அதுவே கடைசியில என்ன பண்ணிடுதுன்னா பிறப்பு இறப்பு முதலான உலகியல் தன்மைகளை அவனுடைய சொந்த கர்மங்களே தீர்மானித்து வெளிப்படுத்துகின்றன. பொதுவா கர்மம் அப்படின்றத நம்ம பண்ணினாலே பாவம் அப்படின்றதான் பொதுவா சொல்லப்படும். கர்மம் பண்ணீங்கனாலே நீங்க பாவத்தை அடைய வேண்டியதுதான், உங்களால பாவம் இல்லாம இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் என்று அதிகமாக சொல்லப்படுவதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். சரியா? சோ இங்க என்ன சொல்லிருக்கு அப்படின்னா செய்யக்கூடாத கர்மங்களை செய்வான், செய்ய வேண்டிய கர்மங்களை செய்யாம போவான், அதுக்கு பேர் அகர்மம். செய்யக்கூடாதது செய்யறதுக்கு பேரு விகர்மம். அப்புறம் ஆசைப்பட்டு செஞ்ச ஒரு விஷயமா இருந்தா அது கர்மம் அப்படிங்கிற மாதிரி வருது. அப்போ இந்த நீ ஆசையோட லைக்ஸோட கர்மம் பண்ணினாலும் சரி, அல்லது லைக்ஸோட செய்ய வேண்டியதை செய்யாம போனாலும் சரி, அல்லது இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் காரணமாக செய்யக்கூடாததை செஞ்சாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா புண்ணிய பாவத்துக்குள்ள மாட்டிப்படா, அது என்ன பண்ணும் உனக்கு பிறப்பு இறப்புக்குள்ளே சிக்கிப்படா என்று அழகாக இந்த ஸ்லோகம் சொல்லுகின்றது. நெக்ஸ்ட் ஒன். தீய செயல்களினாலும் சாஸ்திரங்களுக்கு புறம்பான செயல்களினாலும் நரக வேதனைகள் கிட்டும். ஆசையோடு செய்யப்படும் செயல்களினால் சொர்க்கலோகம் கிட்டும் என்பதை அறிந்து கொள். மேலும் பலனை எதிர்பாராமல் கடமைகளை செய்வதன் மூலமே கர்ம பந்தங்களிலிருந்து முக்தி பெற்று நிம்மதியை அடைய முடியும். எல்லாமே நம்ம கர்மயோகத்துல ஏற்கனவே தெரிஞ்சின்ற விஷயம்தான், புதுசா எதுவும் இல்லை. சோ இந்த விகர்மா தீய செயல்கள் செய்யறது, சாஸ்திரங்களுக்கு புறம்பான செயல்கள் நரக வேதனைகளை கிட்டும். ஆசையோட செஞ்சா சொர்க்கத்துக்கு போனா அதுவும் கஷ்டம்தான். அதனால டோட்டலி நீ பலனை எதிர்பார்க்காம பண்ணா மட்டும்தான் நீ தப்பிக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார். இங்கே கர்மம் என்றால் என்ன, அகர்மத்தின் இலக்கணம் யாது, விகர்மத்தின் தன்மை என்ன என்று வினவினால் அதை பற்றிய முழுமையான விளக்கத்தையும் கூறுகிறேன், நன்றாக கேள். அதுதான் இன்னொரு பகவத்கீதையை நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு மகாராஜ் சொன்னது அப்படியே இங்கே தென்படுகிறது. சோ கர்ம யோகம் என்று பகவத்கீதையிலே கண்ணன் குறிப்பிட்ட அதே விஷயத்தை அப்படியே இந்த இடத்தில் பிரதிபலிப்பதாக நாம் பார்க்கின்றோம். அவர் என்ன சொல்றாருன்னு அவர் வாயாலேயே கேட்போம். உடல் வாக்கு அல்லது மனதினால் செய்யப்படுகின்ற அனைத்து செயல்களும் கர்மம் என்றறியப்படும். நம் மனதிற்குள் தோன்றும் மிக நுட்பமான எண்ணங்களின் தொடக்கமே இந்த கர்மங்களின் மூல காரணமாகும்.
ஸோ வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ கர்மா அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு சிம்பிளா என்ன சொல்லியிருக்காரு, நீ செயல் இந்த உடம்பால செய்யற செயலை மட்டும் வச்சுக்கிட்டு கர்மா நினைச்சிடாத. இந்த மனசுல நீ திங்க் பண்ண ஆரம்பிக்கும் போதே கர்மா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரியா? ஸோ உடல் பிளஸ் நீ பேசுறதும் ஒரு உடம்போட ஆக்ஷன் தான். உடல் வாக்கு மனது மூன்றினால் செய்யப்படுகின்ற எல்லாமே கர்மம் என்று நிகழ்வுகள் மனதிற்குள் தோன்றும் நுட்பமான எண்ணங்களின் தொடக்கமே இங்க கர்மா ஸ்டார்ட் ஆனதுக்கு மூல காரணம்னு சேர்ந்து புரிஞ்சுக்கும். ஏன்னா செயல் செய்யணும் அப்படின்னாலும் பேசணும் அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனதுக்குள்ள நினைக்கணும் இல்ல. இப்ப நினைப்புங்கிற கர்மம் தான் பிகினிங், ஸ்டார்டிங் அப்படிங்கிற பாயிண்ட அழகா எடுத்து சொல்றாரு. மனம் வாக்கு உடல் ஆகியவற்றில் கர்மத்தின் விதையே இல்லாத நிலை எதுவோ அதுவே அகர்மம் எனப்படும். ஆனால் உடல் பற்றுடைய சாதாரண மனிதர்களால் தேகவந்தா இந்த அகர்ம நிலையை எளிதில் புரிந்து கொள்ளவோ அல்லது எட்டவோ முடியாது. நம்ம பொதுவா செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டால் அகர்மம்னு சொல்லுவோம், அகர்மம் தவறு என்ற நோக்கத்துல சொல்லுவோம். இந்த இடத்துல கொஞ்சம் டிஃபரெண்டா சொல்லியிருக்காரு. இந்த மூன்றினாலும் ஆகியவற்றில் கர்மத்தின் விதையே இல்லாத நிலை எதுவோ, ரொம்ப தெளிவாதான் சொல்லியிருக்காரு. செய்ய வேண்டியதை செய்யாமல் போனால் நம்ம தப்புன்னு சொன்னோம். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லாத நிலை, நைஷ்கர்மிய நிலையை பற்றி பேசுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா விதையே இல்லாத நிலை, மனம் வாக்கு உடல் ஆகியவற்றில் கர்மத்தின் விதையே இல்லாத நிலை எதுவோ அதுவே அகர்மம் எனப்படுகிறது. உடல் பற்றுடைய சாதாரண மனிதர்களால் கண்டிப்பா இந்த அகர்ம நிலையை எளிதில் புரிந்து கொள்ளவோ அல்லது எட்டவோ முடியாது. சோ இந்த இடத்துல அகர்மம் என்பதை என்ன நைஷ்கர்மிய சித்தியோடு ஒப்பிட்டு பேசியிருக்கின்றார். அவனுக்கு கர்மம் செய்ய வேண்டிய விதையே இருக்காது. சோ அவனுக்கு எக்கச்சக்கமான ஆசையை வச்சுக்கிட்டு ஆனா சோம்பேறித்தனத்தால செய்யாம இருந்தான்னா அது அக்கிரமம் என்று சொல்லக்கூடாது. இந்த இடத்துல அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறது நைஷ்கர்மிய சித்தி ஆசையே இல்லை, அதனால கர்மம் செய்யறதுக்கான விதையே இல்லை, அதனால அதுக்கு அக்கிரமம்னு பேர் வச்சிருக்கேன். அந்த மாதிரியான அக்கிரமம், லைக் நைஷ்கர்மிய சித்தி மாதிரியான அக்கிரமம் அப்படிங்கிறது சாதாரண மனுஷனால, அதுவும் உடல் பற்றுடைய மனுஷனால கண்டிப்பா எட்டவே முடியாது என்ற விஷயத்தை தான் இங்கே சொல்லியிருக்கிறார். ஏது எல்லா வகையிலும் கர்மங்களுக்கு அப்பாற்பட்டதோ, எங்கு செயல்களை செய்ய முயன்றாலும் கர்மபந்தம் ஒட்டாதோ, மற்றும் சடங்குகளை மட்டுமே நம்பியிருக்கும் கர்மவாதிகளால் எட்ட முடியாதோ, அதுவே அக்கர்ம நிலை என்பதை விரைந்து அறிந்து கொள்வாயாக. கர்மங்களுக்கு அப்பாற்பட்டது, செயல்களை செய்ய முயன்றாலும் கர்மபந்தம் ஒட்டாதோ, மற்றும் சடங்குகளை மட்டுமே நம்பியிருக்கும் கர்மவாதிகளால் எட்ட முடியாதோ. சோதா எக்ஸ்பிளைன் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லா வகையிலும் கர்மங்களுக்கு அப்பாற்பட்டதோ, ஆனா இது ஞானத்துல சொல்றாங்களா பக்தியில சொல்றாங்களாங்க? இது நைஷ்கர்மிய சித்தி மாதிரி தான் வருது. ஆமா. எல்லா வகையிலும் கர்மங்களுக்கு அப்பாற்பட்டதோ, செயல்கள் செய்ய முயன்றாலும் கர்மபந்தம் ஒட்டாதோ, இது கிட்டத்தட்ட நைஷ்கர்மிய சித்தி மாதிரி தானே வருது. ஆமாங்க, பக்தியில கூட சொல்லலாம் இல்லைன்னா, எங்கு செயல்கள் செய்ய முயன்றாலும் கர்மபந்தம் ஒட்டாதோ. நம்ம கிருஷ்ணா ஃபீல்ட்ல இறைகுரு உணர்வோட நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த கர்மபந்தம் நமக்கு சரண்டர் ஃபீல்ட்ல பண்ணோம்னா அந்த கர்மபந்தம் நமக்கு ஒட்டாது. ஓகே ஓகே, அதையும் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. இது என்ன கடைசியா சொல்ல வர்றாரு, சடங்குகளை மட்டுமே நம்பியிருக்கும் கர்மவாதிகளால் எட்ட முடியாதது. கர்மவாதிகள் அப்படின்னா எப்பவுமே ஏதாவது செயல் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு அந்த கரெக்டா ஃபாலோ பண்றது சடங்குகள். இப்ப ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் கரெக்டா நியமம், அந்த சடங்கு, அந்த ப்ரொசீஜர் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றது, அதெல்லாம் எட்ட முடியாது அந்த பரபிரம்மம் அப்படின்னு அந்த சடங்கு ஃபாலோ பண்ற கர்மவாதிகளால் எட்ட முடியாது அப்படின்னு சொல்ல வராங்க. கர்மவாதிகள்னா காமிய கர்மவாதிகள்னு வச்சுக்கலாம்னு சொல்றாரு. சரி, சாஸ்திரங்களின் விதிமுறைகளையும் செய்ய வேண்டியவை, விளக்குகளையும் செய்யக்கூடாதவை மீறி எங்கு தவறான செயல்கள் பெருகுகின்றனவோ அது விகர்மம் என்று அழைக்கப்படும். இதன் விளைவு மனிதனுக்கு மிகப்பெரிய துயரத்தையும் வினைகளையும் கொண்டு சேர்க்கும். ஆக்சுவலா இன்னைக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னதை நீங்க கவனிச்சிருப்பீங்க மத்தியான கிளாஸ்ல. அது எவ்வளவு பெரிய விக்ரமம், ஆனா அது அவ்வளவு அசால்ட்டா பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத யோசிக்க முயலுங்க. இங்க என்ன சொல்லியிருக்கு, சாஸ்திரங்களின் விதிமுறைகளை செய்ய வேண்டியவை விளக்குகள், அதாவது செய்யக்கூடாதது செய்யக்கூடாது, செய்ய வேண்டியவை கண்டிப்பா செய்யணும். சரியா? அதையெல்லாம் மீறி
தவறான செயல்களை பெறுகின்றனவோ அது விகர்மம் என்று அழைக்கப்படுகிறது. இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு பார்ட்டி சர்வசாதாரணமா கண்டக்டர் மேல பழிய போட்டு தான் டிக்கெட் எடுக்கல அப்படிங்கிற, அதாவது டிக்கெட்டை தொலைச்சிட்டேன் அப்படின்னு உண்மையை சொல்லாம டிக்கெட் கண்டக்டர் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டர் மேல பழிய போட்டா, சரியா? இதை விகர்மம் என்று சொல்லலாமா? நீங்களே சொல்லுங்க முதல்ல. ஏன்னா சாஸ்திரத்துல இதெல்லாமா சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா பதில் சொல்லுவேன். சொல்லலாம்ண்ணா. நம்ம செய்ய வேண்டியது என்ன அதை ஃபாலோ பண்ணாம மாத்தி பண்றோம், செய்யக்கூடாது என்ன அதையும் நம்ம ஃபாலோ பண்றாம மாத்தி பண்றோம். சோ அந்த தவறான செயல்கள் பெருகுது அப்படின்னாலே அது விகர்மம். செய்யக்கூடாததை நம்ம செய்யுது. இல்ல, சாஸ்திரத்துல கண்டக்டர் கிட்ட டிக்கெட் வாங்கிட்டு இப்படி பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்துல இருக்குமா? ஜெனரலா சாஸ்திரத்துல பொய் சொல்லக்கூடாதுன்னு இருக்கும். சத்தியம் பேசுன்னு இருக்குல்ல. ஆனா யமம் நியமம் சாஸ்திர விதி தானேண்ணா. யமம் நியமம் எல்லாம் அதுல போய் பேசக்கூடாது இதெல்லாம் வருது இல்லைன்னா. சரி சரி சரி. குறிப்பா இந்த பொய் அந்த பொய்னு இல்ல, ஜெனரலா பொய் பேசக்கூடாதுனாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துலயும் அடங்கிரும். இல்ல நான் இப்ப அந்த பார்ட்டி பொய்யே சொல்லல, அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா கண்டக்டர் குடுக்கல அப்படின்னு இருந்தா கூட அவங்க she have to ரீதிங்க் பண்ணியும் ஞாபகம் வரலன்னா கூட அவ கண்டக்டர் கிட்டதான் கேட்கணும், நீ கொடுத்தையாப்பா, ஒரு நான் மறந்துட்டேனா இல்ல நீ மறந்துட்டியா அப்படின்னு அவ கண்டக்டர் கிட்ட தான் கேட்கணும். அதை விட்டு டைரக்டா அவங்க கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு, இப்ப நமக்கே சில விஷயம் நான் இங்க வச்சேன் அப்படின்னு நினைப்பேன், இங்க நான் கண்டிப்பா வச்சேன்னு ஸ்ட்ராங்கா இருந்தா கூட அதை கொஞ்சம் மேபில வச்சுக்கணும். நம்ம மறதி, அந்த பாட்டிக்கு தெரியணும் வயசாயிடுச்சு, மறதி, தேடியும் கிடைக்கல, ஆனா டிக்கெட்டுக்கு காசு கொடுக்காம இருக்க மாட்டான் கண்டக்டர் கண்டிப்பா. அட்லீஸ்ட் ஒரு தடவை என்னன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கேட்டா சம்ஹவ் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே ஓகே. ஏன்னா ரொம்ப காமனா ரொம்ப ஈஸியா நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிடுறோம், விகர்மத்தை பண்ணிடுறோம் அப்படிங்கிறது தான் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ அப்ப சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட இந்த விஷயத்தை மீறக்கூடாதுன்றதுல எந்த அளவுக்கு தெளிவு இருக்கணும். எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் போக வேணாமா. இஃப் யூ ஹாவ் அ மேட்டர் ஆஃப் லவ், ஒரு காமன் லவ், எல்லாரும் என்னவர்கள் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தா ஈஸியா, இப்போ அந்த கண்டக்டர் அந்த பார்ட்டியோட பிள்ளையா இருக்குன்னு தான் சொல்லியிருப்பாளான்னு யோசிங்க. அந்த கண்டக்டர் பார்ட்டியோட புள்ள அப்படின்னா சொல்லியிருப்பாளா? கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டா. ஜஸ்ட் இந்த செல்ஃபிஷ்னஸ் பிளேஸ் வைட்டல் ரோல். எல்லாரும் என்னவர்கள் அப்படிங்கிற ஃபீலிங் இருந்திருந்தாலே கூட ஆட்டோமேட்டிக்காவே சாஸ்திரம் என்ன சொல்றது, போய் பேச மாட்டோம் அப்படிங்கிற இந்த பேசிக் லவ் அப்படிங்கறத டெவலப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம விக்ரமம் பண்ண மாட்டோம், சாஸ்திர விதிப்படி ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ பண்ணிடலாம்னு எனக்கு தோணுது. இல்ல அதை விட இங்க என்னன்னா, அவங்க சொன்னதுக்கு அப்புறம் கூட அந்த பார்ட்டி ரியலைஸே பண்ணல. ஆமா, அந்த கண்டக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவங்க ரியலைஸ் பண்ணல, நான் என்ன பண்றது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. சோ இப்ப அவங்க இப்ப அவங்க வந்தது யாத்திரைக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க பண்டரிபுரம் போயிட்டு ஆலந்தி என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி அது சரிதான், என்ன பண்றது, பக்தர்களா இருப்பவர்களே இந்த மாதிரி பண்ணிடுறாங்க, ஆச்சரியமான விஷயமா இருக்கும். சரி, ஓகே, அடுத்து போலாம். எந்த செயல் சாஸ்திர விதிகளுக்கு உட்படவில்லையோ அது விளக்கப்பட்ட செயலாக மாறிவிடுகிறது. அதை செய்தால் மனிதன் தன் பாதையிலிருந்து தவறி வீழ்ச்சி அடைகிறான். அதுவே விளக்கப்பட்ட நிஷித்த கர்மம் ஆகும் என்று புரிந்து கொள். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? இந்த நான்வெஜ் சாப்பிட்றதெல்லாம் கூட சொல்லலாம்ல. சாஸ்திர விதிகளுக்கு உட்படவில்லையோ, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லி இருந்துச்சுன்னா அதை செய்யக்கூடாது, அதை பண்ணினா அது நிஷித்த கர்மமாக மாறிவிடும். எல்லாமே எல்லாமே பிளஸ் காலையில நம்ம கரெக்டா பாடிக்கு பண்ணக்கூடிய நியமங்கள், காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும், மத்தியான நேரத்துல தூங்கக்கூடாது, கண்ட நேரத்துல சாப்பிடக்கூடாது, அது எல்லாமே இதுல வந்துடும். நியமத்திலே எல்லாமே வந்துருது. இவ்வாறு விகாரமடைந்த கர்மமே விகர்மம் என்ற சொல்லால் விவரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக உனக்கு தெளிவாக புரிவதற்காக கர்மம் அகர்மம் ஆகியவற்றின் பிரிவுகளை விளக்கி காட்டிவிட்டேன். ஜீவனின் பிறப்பே அறியாமையினால் உண்டானது என்பதால் அவனுடைய கர்மங்களும் அறியாமை சார்ந்ததாகவே இருக்கின்றன. புகழ்பெற்ற ஸ்ரீதர சுவாமிகளின் வியாக்கியானத்தின் புத்தியையும் அதன் தத்துவத்தையும் கூறப்போகின்றேன் கேள்.
இந்த இடத்துல கொஞ்சம் ஜீவனின் பிறப்பு அறியாமையினால் உண்டானது என்பதால் அவனுடைய கர்மங்களும் அறியாமை சார்ந்ததாகவே இருக்கின்றன. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவித்யா, அதாவது ஈஸ்வர சிருஷ்டியை மாயா அப்படின்னு சொல்லுவாங்க, ஜீவனை அவித்யா அப்படின்னு சொல்லுவாங்க. அத இப்ப இந்த அவித்யா அப்படிங்கிற அந்த வார்த்தை நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிரம்மம் மாயையாக தோன்றுவதற்கே அவித்யை, இந்த மூல அவித்யை அப்படிங்கிறது இல்லாம அது மாயையில தென்பட முடியாதுன்றது ஒரு ரீசன், தான் யார் என்று மறப்பது இன்னொரு ரீசன். இப்படி நம்ம அவித்யாவுக்கு பேரை கொடுத்திருக்கோம். இங்க அறியாமையினால், ஜீவனின் பிறப்பே அறியாமையினால் உண்டானது. இந்த ரெண்டு ரீசன்னாலதான். ஞானியாவே ஜீவனானாலும் அதுக்கும் ஒரு அவித்யை தேவை, அஞ்ஞானிய ஜீவனுக்கும் ஒரு அவித்யை தேவைன்னு அப்படின்னு இங்க புரிஞ்சுப்போம். அவனுடைய கர்மங்களும் அறியாமை சார்ந்ததாகவே இருக்கின்றன. இந்த இடத்துல ஞானுடைய கர்மங்களும் சரி, அஞ்ஞானியுடைய கர்மங்களும் சரி அறியாமை என்று எப்படி சொல்லலாம்னு எனக்கு தோணுது அப்படின்னா, காரணமே இல்லாமல் செய்யப்படுகின்ற செயல். ஆக்சுவலா ஞானியின் செயல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, சிறு குழந்தையின் சேஷ்டை போல் இருக்கும், பிசாசு பிடித்தார் போல் இருக்கும் அப்படின்னு எல்லாம் ஞானதேவர் சொல்லியிருப்பாரு. ஏன்னா வித்தவுட் எனி ரீசன் தே வில் டூ சம்திங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அப்போ சிறு குழந்தைகளின் சேஷ்டை அப்படிங்கிறது அறிவோட செயல் நான் சொல்லுவேங்க, நீங்க அறியாமைன்னு சொல்லலாம். ஸோ வி கேன் சே தட் ஹியர் போத், இங்க ஞானிகள் அஜ்ஞானிகள் அப்படிங்கிறது இல்லை, மாயைக்குள்ள செயல்கள் வந்துட்டாலே அது அறியாம தான். ஏன்னா மாயையே அவித்யா தானே. அப்ப மாயை அவித்யான்னா மாயையில இருக்கக்கூடிய செயல்கள் மட்டும் அவித்யா இல்லாம எப்படி இருக்குமா என்று எனக்கு தோன்றுகிறதுமா. உங்களுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா சொல்லிடுங்க, சரியா? சோ அறியாமை சார்ந்ததாக இருக்கின்றன என்று சொல்லிட்டு இதை சம்பந்தமா ஸ்ரீதர சுவாமிகள் என்ன சொன்னார் சொல்ல போறாங்க. அறியாமையில் இருக்கும் ஒரு ஜீவனுக்கு அவன் தினமும் செய்யும் அன்றாட கடமைகளே கர்மம் ஆகும். அந்த நித்திய கர்மங்களை, நித்திய கர்மங்கள், டெய்லி செய்யக்கூடிய கர்மங்களை செய்யாமல் தவிர்ப்பது அகர்மம் எனப்படும். சாஸ்திரங்களால் விளக்கியப்பட்ட தீய செயல்களை விகர்மம் எனப்படும். முதல்ல கிருஷ்ணர் தன்னுடைய ஃபீலிங் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்ரீதர சுவாமிகள் இந்த கர்மம் அகர்மம் விகர்மம் அப்படிங்கிற விஷயத்துல என்ன சொன்னார் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன், கேட்டுக்கோ அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாருமா. தினமும் செய்ய வேண்டிய நித்திய நைமித்திய கர்மங்கள்னு நமக்கு கர்ம யோகத்துல வந்திருக்கும். காலையில பல்லு விளக்குறது, குளிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, சரியா? இந்த அன்றாட கடமைகளை செய்வது கர்மம் என்ற ஒரு கேட்டகரியில வரும். அந்த நித்திய கர்மங்களை செய்யலைன்னா அதற்கு அகர்மம் என்ற கேட்டகரியில வரும். ஏன்னா கிருஷ்ணனுடைய கண்ணோட்டத்துல அகர்மம்ங்கிறத நைஷ்கர்மிய சித்தி ரேஞ்சுகள் போட்டிருந்தாரு. ஸ்ரீதர சுவாமிகளுடைய அகர்மம் பகவத்கீதையில வந்த மாதிரி இருக்கு. செய்ய வேண்டிய கர்மங்களை செய்யாமல் தவிர்ப்பது அகர்மம் எனப்படும் அப்படிதான் பகவத்கீதையில இருக்கும். சாஸ்திரங்களால் விளக்கப்பட்ட தீய செயல்களை செய்வது விகர்மம் என்று இருக்கும். சோ கிட்டத்தட்ட பகவத்கீதையில இருக்கக்கூடிய விளக்கம் ஸ்ரீதர சுவாமிகள் சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இதையும் சேர்ந்து தெரிஞ்சுக்கோங்களா. ஏன்னா அகர்மத்துக்கு ரெண்டு டெபினிஷன் இருக்குன்னு இப்ப புரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டெபினிஷன் அகர்மம் என்பது நைஷ்கர்மிய சித்தி குறிப்பதாக அமைகிறது. அப்படின்னா ஆசைகள் அற்று போனதால், கர்மங்களுக்கான விதைகள் அற்று போனதால் ஏற்படக்கூடிய ஒரு நிலைக்கு அகர்மம் என்று பெயர் அப்படின்னு அழகா சொல்லியிருந்தார் அந்த இடத்துல. சோ அந்த ஒரு அகர்மம் டெபினிஷன் கீதையில இல்லை. ஆனா கீதையில இருக்கக்கூடிய டெபினிஷன் ஸ்ரீதர சுவாமிகளின் வாயிலாக இப்போ கிருஷ்ணர் உத்தம கீதையில கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட கீதையில இருக்கிற அதே விஷயம் கர்மம் அகர்மம் விகர்மம் என்று வந்துவிட்டது. இவ்வாறு கர்மம் அகர்மம் விகர்மம் என்ற திரிபடியானது வேற்றுமை உணர்வுக்கு ஏற்ப இந்த உலகத்தில் பெருகியுள்ளது. அதன் விளைவாக மனிதனின் புத்தியில் நன்மை தீமைகளை பிரித்து பார்க்கும் வேத புத்தி மேலும் வளர்கிறது. ஆட்டோமேட்டிக்கலி விக்ரமம் அகர்மம் எல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வேத புத்தி இருக்கிறதுனால தான். நான் தான் சொன்னேன் இல்ல, பாட்டியோட பையனா இருந்திருந்தா அதை பண்ணிருப்பாளா அப்படின்னு கேட்டேன். இந்த விக்ரமத்தை பண்ணிருக்கவே மாட்டாள். அப்ப அந்த வேற்றும புத்தி தானே இந்த விக்ரமத்தை பண்ண வச்சது, வேற்றும புத்தி தானே இந்த அகர்மத்தையும் பண்ண வைக்குது என்றெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். சோ வேற்றுமை புத்தி தான் இந்த திரிபடிகளுக்கு மூல காரணமாக அமைகிறது. அதன் விளைவாக மனிதன் நன்மை தீமைகளை பிரித்து பார்க்கும் அந்த வேத புத்தி மேலும் மேலும் வளர ஆரம்பிக்கின்றது அப்படின்னு அழகா சொல்லியிருக்கார். வேற்றுமையே இல்லாத தூய ஆத்ம தத்துவத்தில் இந்த வேற்றுமை எவ்வாறு பிறக்கிறது? அதன் மூலம் நன்மை தீமைகளை பார்க்கும் பார்வை எவ்வாறு நிலை பெறுகிறது? மற்றும் அது சாஸ்திர விதிகளிலும் விளக்குகளிலும் மனிதனை எங்கனம் பிணைக்கிறது
இந்த உன்னத ரகசியத்தை கூறுகிறேன் கேட்பாய். அதே எப்படிப்பா பிரம்மத்துல பேதமே இல்லை? சாரிப்பா, பிரம்மத்துல பேதமே கிடையாது என்பதுதானே உண்மை. ஒன்னஸ்ல எப்படி பேதம் இருக்க முடியும்? ஆனா வந்துடுச்சே, அது எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துடும்ல. அதனால கவலைப்படாதீங்க, நானே சொல்லித்தரேன் அப்படிங்கிறாரு. சோ வேற்றுமையே இல்லாத தூய ஆத்ம தத்துவத்திலே வேதம் எவ்வாறு பிறந்தது, அதன் வழியாக நன்மை தீமைகள் எப்படி வந்தது, சாஸ்திர விளக்குகளை எல்லாம் மனிதன் எப்படி மீறி கர்ம பந்தத்தில் சிக்குகின்றான், எல்லா ரகசியத்தையும் நான் உனக்கு சொல்லித் தருகிறேன் என்கிறார். ஒரு மனிதன் தனி ஒருவனாகவே இருக்கின்றான். ஆனால் அவகாசம் கிடைத்து அவன் தன் மனதிற்குள் மானசீக வழிபாட்டை தொடங்கும் போது தேயம் தியாத்தா தியானம் என்ற சாக்கில் தனக்குள்ளேயே வேற்றுமை என்னும் பைத்தியகாரத்தனத்தை வளர்த்துக் கொள்கிறான். கொஞ்சம் புரியல, ஹெல்ப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எப்படி வேதம் வந்தது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாரு. எப்படி பண்றாரு? அவன் ஒருத்தனா தான் இருந்தானா, சரியா? பிரம்மம் ஒன்றாகவே தான் இருந்தது. ஆனால் அவகாசம் கிடைத்து அவன் தன் மனதிற்குள் மானசீக வழிபாட்டை தொடங்கும் போது தேயம் தியாத்தா தியானம் என்ற சாக்கில் தனக்குள்ளேயே வேற்றுமை என்னும் பைத்தியகாரத்தனத்தை வளர்த்துக் கொள்கிறான். அண்ணா முதல்ல கற்பித பூஜையா ஆரம்பிச்சு அப்புறம் அதையே வேற்றுமையா பார்க்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. எப்படி வேத புத்தி உண்டாச்சு அப்படின்னு ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாரு. அத கற்பிதமா நான் இறைவனை கொண்டு நான் ரசிக்கணும் அப்படின்னு நான் கற்பிதமா நான் கொண்டு வச்சு நான் பூஜை பண்ணி எல்லாம் பண்ணும்போது கற்பிதம்ங்கிறத விட்டுட்டு அப்புறம் அதுல ஒட்டிட்டோம் பைத்தியக்காரத்தனமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறியா? நான் அடுத்த ஊழியம் படிச்சுட்டு மறுபடியும் வருவோம். அங்கே அவன் பலதரப்பட்ட உபச்சாரங்களையும் விதவிதமான பூஜை பொருட்களையும் கற்பனை செய்கிறான். இவ்வாறாக தான் ஒருவனாகவே இருந்த போதிலும் தனக்குள்ளேயே எல்லையற்ற வேற்றுமைகளை உண்மையாகவே வளர்க்கிறான். இப்படி எடுத்துக்கலாமான்னு யோசி சுதா. ஆக்சுவலா எப்படி பேதம் உண்டானது அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இவன் ஒருத்தனாவே தான் இருக்கான். ஒருத்தனா இருக்கிற இவன், நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம், பிரகிருதி அப்படிங்கிறது தான் ரூட் ஃபார் பேதம் அப்படின்னு சொல்லலாம். அதான் உண்மையான பேதம் கிடையாது, ஒரு பொய்யான பேதம் தான். ஏன்னா பிரகிருதியே பொய் தானே, எண்ணங்களே பொய் தானே, கற்பனையே பொய் தானே. அதனால கற்பனையினால் உருவாக்கப்பட்ட பேதமும் பொய் தான். பட் எனிவே அந்த பேதம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கல்பனையின் துணை இல்லாம கொடுக்கவே முடியாது. கற்பனை இல்லைன்னா அங்க ரெண்டுங்கிறதே வராது. அப்ப பிரகிருதி இல்லைன்னா அங்க ரெண்டுங்கிறதே இல்லை. பிரகிருதினாலும் மனசுனாலும் மாயானாலும் கற்பனைனாலும் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ அந்த பேசிஸ்ல பார்த்தா ஃபர்ஸ்ட் இவன் என்ன நினைக்கின்றான், கற்பனையை ஸ்டார்ட் செய்கின்றான் அப்படின்னு வச்சுக்கோம். இவர் கொஞ்சம் டிஃபரெண்டா என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, தியானம் தியாத்தா தேயம் அப்படிங்கிற ஒரு பூஜை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு அப்படி தோணல. ஸோ ஃபர்ஸ்ட் அவன் கற்பனையை ஸ்டார்ட் பண்றான். தன்னையே இறைவனாகவும் தன்னையே பக்தனாகவும் தன்னையே அந்த பக்தன் இறைவனுக்கு பூஜை செய்பவனாகவும். அப்படின்னா என்ன? தன்னையே இறைவனாகவும் தன்னையே ஜீவனாகவும் இந்த ஜீவன் இறைவனுக்கு பூஜை செய்பவனாகவும் ஒரு கற்பனையை ஸ்டார்ட் பண்ணுகிறான். ஸோ திஸ் இஸ் தி ரூட் ஃபார் தி பேதபாவா அப்படின்னு எடுத்துக்கலாமான்னு எனக்கு தோணுது சுதா. அங்கே அவன் பலதரப்பட்ட உபச்சாரங்களையும் விதவிதமான பூஜை பொருட்களையும் கற்பனை செய்கிறான். இவ்வாறாக தான் ஒருவனாகவே இருந்த போதிலும் தனக்குள்ளேயே எல்லையற்ற வேற்றுமைகளை உண்மையாகவே வளர்க்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மபாவம் இங்க தன்னை ஒருவனாகவே இருந்த போதிலும், அதுக்கப்புறம் ஈஸ்வரன், அதுக்கப்புறம் பக்தன், அப்புறம் பக்தன் பகவானுக்கு பூஜை செய்கின்றான் அப்படிங்கிற பேர்ல இந்த மாதிரிதான் அந்த கற்பனையை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வேதபாவம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நான் எடுத்துக்கிற தவறுன்னா சொல்லிடு. அங்கே அவன் தியானிக்கப்படும் இறைவனை உன்னதமானவர் என்றும் தியானிக்கும் தன்னை எளியவன் என்றும் கருதுகிறான். அதன் காரணமாகவே அவனுடைய தியானம் தற்காலிகமாக அறம் குறைந்து நன்மை தீமை என்ற பாகுபாட்டை வளர்க்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சோ இந்த இடத்துல பிரம்மம் ஈஸ்வரனா மாறிச்சு, பின்பு பக்தனா மாறிடுச்சு. இங்க ஜீவன் அப்படிங்கிற பாயிண்ட்குள்ளேயே போகல. அந்த பக்தனா மாதிரி இறைவனுக்கு பூஜை செய்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த கற்பனையிலேயே தரம் குறைந்து விட்டது அப்படிங்கிற மாதிரியே இங்க சொல்ல வர்றாரு. ஏன்னா ஒருத்தனை உயர்வாகவும், அதாவது இறைவனை உன்னதமானவராகவும்
தியாத்தா என்பவனை தன்னை எளியவனாகவும் கருதி அதன் காரணமாக அது தரம் குறைந்த தியானமாக மாறிவிடுகிறது. ஆட்டோமேட்டிக்கா ஒன்னு உசத்தி ஒன்னு தாழ்த்தினாலே, ஒன்னு பெருசு சிறுசுனாலே நன்மை தீமை என்ற ஒரு பாகுபாடு கண்டிப்பா வளர்கிறது என்று அறிந்து கொள். குணதோஷம் வருகிறது. எந்த இடத்துல குணதோஷம் வருதுன்னு சொல்றாரு பாருப்பா. பக்தன் பகவான் கிட்ட குணதோஷம் வரும்னு சொல்லணுமா? இது இப்படித்தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவருக்கு தோணி இருக்கு. சோ இங்க சொல்றத பார்த்தா பகவான் பக்தன் அப்படின்ற மாதிரியே வர்றாரு. ஆனா அதுல கூட இந்த ஞான பக்தி இல்லாம பகவானும் நானும் ஒன்றே என்ற ஒரு முழுமையான தெளிவிலே கல்பனையிலே கல்பித வைத்தம் என்ற அந்த ரீதியிலே பக்தி பண்ணாம நீ இந்த பக்தன் வேறு பகவான் உன்னதமானவன், பக்தன் எளியவன் என்ற இந்த வேறுபாடு இந்த வேதத்தை நீ காட்டிட்ட அப்படிங்கிறப்பவே நன்மை தீமை என்ற குணதோஷம் வளர ஆரம்பிக்கின்றது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றார். அப்படிதான் எனக்கு தோணுது. அந்த தியானத்தில் விசித்திரமான நன்மை தீமைகள் தோற்றமளிக்கின்றன. இலக்காக இருக்கும் இறைவன் தூய்மையானவர் என்றும் தியானிக்கும் தான் அச்சார குறைபாடுகளினால் தூய்மை அற்றவன் என்றும் அவனே எண்ணிக்கொள்கிறான். ஏன்னா அப்படிதான் நாங்க கற்பனையை பண்ண முடியும். நம்ம பகவான் பக்தன் அப்படிங்கிற ஃபீலிங்ல பக்தர்கள் கதைகள்லாம் கேட்டீங்கன்னா, அவங்க புலம்பி அழுகிறதெல்லாம் கேட்டீங்கன்னா, நான் எளியோன், நான் ஒரு லூசு, நான் முட்டாளு, எனக்கு நன்று எரு தீது எரு நன்று அறியேன் தீது அறியேன் நான் என்று என்றவன் யார் என்று அறியேன் நான் ஏழை என்னே பராபரமே அப்படின்னு எல்லாம் பாடுறாங்க. அப்படின்னா ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ஒரு மண்ணும் தெரியாது, நீதான் பெரிய வேணா லூசு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிதான் அவங்க டோட்டலாவே இந்த பக்தி கலாச்சாரத்துல ஃபுல்லாவே இப்படித்தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. பட் இப்படி இருக்கிறதுனாலயே ஆட்டோமேட்டிக்கா நாம வேதபாவத்துக்குள்ள என்ட்ரி ஆகுறோம் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ எப்படி வேதபாவம் உண்டாச்சு அப்படிங்கிறத இந்த மாதிரி டிஃப்ரெண்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. போக போக இன்னும் நமக்கு ஒரு டெப்த் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இவ்வாறாக தியானம் என்ற பார்வையின் மூலமாக மனிதன் தன் சொந்த மனதிற்குள்ளேயே நன்மை தீமை என்ற திரிபுடியையும் வேற்றுமை பார்வையையும் தானே வளர்த்துக் கொள்கிறான். சரியா? இங்க பக்தனா இருந்துகிட்டே எப்படி வேதம் வளருது அப்படிங்கறதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ திஸ் இஸ் தி வே அது உண்டாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஸ்லோகத்துல. உண்மையில் தியேயம் தியாதா உண்மையில் தியேயம் தியாத்தா தியானம் ஆகிய மூன்றுமே தன் ஆத்ம வடிவம்தான். தான் ஒருவனேதான் எல்லாமாய் இருக்கிறான். ஆனால் அந்த உன்னத உண்மையை மறந்துவிட்டு அவன் தனக்குள் நன்மை தீமைகளின் இயல்புகளை வளர்த்துக் கொள்கிறான் என்பதை அறிந்து கொள். சோ எப்படி பேதபாவம் உண்டாச்சு அப்படிங்கிறது இவர் எடுத்துட்டு வர விதம் எப்படி இருக்குன்னா, பகவான் பக்தன் என்ற ஒரு போர்வையிலே விளையாட்டை ஆரம்பிக்கலாம் என்று அவன் கல்பனையாக ஆரம்பித்த விளையாட்டிலே பேதபாவத்தை உண்டாக்க, அந்த பேதபாவமே திரிபுடிகளாக மாற, அதுவே நன்மை தீமைகளாக மாற, இப்படித்தான் பேதபாவம் உண்டானது என்று புரிந்து கொள்ளப்பா என்பது போல் எனக்கு இதுவரை புரிந்துள்ளது. அடுத்து என்ன வருதுன்னு பார்ப்போம். ஒத்தவரே இந்த உலகம் முழுவதும் வேற்றுமை உணர்வினாலேயே பெருகியுள்ளது. அந்த வேற்றுமையின் காரணமாகவே மனிதர்களிடையே நல்வினை தீவினை வினையற்ற நிலை ஆகிய கர்ம திரிபுடிகள் உடனடியாக வளர்ந்து விட்டன. ஒருவேளை முதல்ல சத்திய யுகத்துல எல்லாரும் ஒன்னஸ்வீல்ல தான் இருப்பாங்களாமா. அந்த என்ன பிகினிங்ல எப்படி பேதபாவம் வந்துச்சுன்னு சொல்லணும் இல்ல. அப்போ எல்லாம் ஒன்னஸ்வீல்ல இருந்துகிட்டு கற்பனையை ஸ்டார்ட் பண்ணும்போது அவன் கண்டிப்பா பகவான் பக்தன் அப்படிங்கிற ரேஞ்சில தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அங்க ஸ்டார்ட் ஆகி கடைசியில இங்க குட்டை உழம்பிட்டு இருக்கு அப்படிங்கிறது வேணா இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அப்படிதான்டா ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் வேற்றுமை உணர்வாகவே மாறிட்டு இருக்கு. ஃபுல்லா நல்வினை தீவினை அப்படின்ற ஒரு கர்ம திரிபுடிகளாகவே உலகம் மாறிடுச்சுடா அப்படின்னு ஒருத்தவரை பார்த்து சொல்றார். மனிதன் எவ்வளவுக்கு எவ்வளவு வேற்றுமை உணர்வை நெஞ்சார வளர்க்கிறானோ, உலக இன்பங்களை விமர்சையாக கொண்டாடுகிறானோ, மற்றும் புலன்களின் ஆசைகளுக்கு அடிபணிகிறானோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அவனுடைய உலகியல் பந்தம் மேன்மேலும் பெருகும். சோ மெயினா வைராகியத்தை சொல்லிக் கொடுக்குறேன்னு தான் இந்த அத்தியாயத்தை ஆரம்பிச்சாரு. சோ வைராகியம் வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பேதபாவம் முற்றிலும் அற்று போகணும்.
பேதபாவம் இருக்கிற வரைக்கும், அதாவது மாயை உண்மை நம்புற வரைக்கும் பேதபாவம் போகாது. பேதபாவம் போகாத வரைக்கும் சித்தம் சுத்தம் ஆகாது. இப்ப பேதபாவத்தை போக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறப்போ இந்த பந்த பாசத்துக்கு மூல காரணே பேதபாவம் தான் என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளுமாறு இங்கே எச்சரிக்கின்றார். சரியா? என்ன மெயினா சொல்றாரு? எந்த அளவுக்கு பேதபாவத்தை நீ வளர்க்குறியோ அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பேதபாவத்தை வளர்க்குறது. ரெண்டாவது பாயிண்ட் உலக இன்பங்களை விமர்சையாக கொண்டாடுவான். ஆக்சுவலா வந்து சமபாவனையில இருந்தான்னா இங்க பேதம்ன்றதே இல்லைன்னா ஆளி ஸ்டேஜ்குள்ள இருப்பான். ஒரு புலன் இன்பத்தை வந்து புலன்களுக்கு அடிமையாக மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு சுவை, எல்லாமே ஒரு டேஸ்ட் அப்படிங்கிற ஒரு மாதிரியில அந்த ஒரு பாவனையில இருக்கிறவனுக்கு பேதபாவம் உண்டாக சான்ஸே இல்லை. பட் ஒன்ஸ் பேதபாவம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா புலன்களிடையும் வந்துடும்ல, அப்போ புலன் விஷயங்களிலும் வந்துடும்ல. அப்போ புலன் விஷயங்கள்ல வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஒண்ணு பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ உலக இன்பங்களை விமர்சையாக கொண்டாடுகிறானோ, புலன்களின் ஆசைகளுக்கு அடிபணிகிறானோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அவருடைய உலக பந்தம் சம்சாரம் மேலும் மேலும் பெறுகிறது. ஸோ ரூட் பேதபாவம் தான் அப்படிங்கிறத தெளிவா சொல்ல வராருங்க. பேதபாவம் தான் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் காரணம், புலன் இன்பத்திற்கு காரணம், சம்சார பந்தத்திற்கு காரணம், எல்லாத்துக்குமே இந்த பேதபாவம் தான் காரணம் என்ற விஷயத்தை தெளிவுபடுத்துவதாக நான் உணர்கிறேன். பாம்பிற்கு அமுதத்தையே புகட்டினாலும் அது பாம்பின் உடலுக்குள் சென்றதும் விஷமாகவே மாறிவிடுகிறது. அதுபோல புலன்களுக்கு நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு இன்பத்தை அளிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் இறுதியில் துன்பத்தையே அனுபவிக்க நேரிடும். இப்ப சித்தம் சுத்தமடைவதற்கான வைராகியத்தை வளர்ப்பதற்கான அடுத்த டெக்னிக் சொல்ற. வேத பாவத்துல இருந்ததுனால் நீ புலன் இன்பத்துல சிக்கிட்ட, புலன் விஷயங்கள்ல சிக்கிட்ட. இப்ப புலன் விஷயத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா வேத பாவம்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னா மண்டியில ஏறாது. எப்படி எப்படி எல்லாம் போக வேண்டியது இருக்குன்னு பாருங்களேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா கூட்டிட்டு போகணும்னா கர்ம யோகத்துல என்ன சொல்றாரு? புலன்கள் தாண்டா அந்த கோட்டைக்கு என்ன சொல்றாரு, காவலர்களாம். புலன்களை ஜெயிச்சாம நீ வந்து கோட்டைக்குள்ளேயே போக முடியாது. முதல்ல அவனுங்களை தூக்கிட்டேன்னா அடுத்தடுத்து நம்ம ஈஸியா தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பார். சரியா? இப்ப இங்க என்ன பேதபாவம் தான் ரூட்னு சொல்லாருல்ல. இப்ப வேற தூக்கிட வேண்டியதானே. வேற தூக்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா பேதபாவம் போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடும்ல அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா பேதபாவத்துல இருந்து தானே புலன் விஷயத்துல அடிமையான, பேதபாவத்தையே தூக்கியாச்சுன்னா புலன் விஷயத்துல நான் அடியமாக போறேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அடிமை ஆய் தொலைச்சிட்டே இல்லை, இதுக்கு மேல வந்து பேதபாவத்தை தூக்குன்னு உனக்கு புரியவா போகுது? நீதான் ஸ்ட்ராங்கா நம்பிட்டு இருக்க உலகம் உண்மைன்னு, பேதபாவம் உண்மைன்னு. நீங்க பேதம் இல்லைன்னு உனக்கு புரிய வச்சாலும் மண்டைக்கு ஏற போறது இல்லை. அப்போ உனக்கு எப்படி சொல்லணும்? உனக்கு எப்படி சொல்லணும்? லூசு பையில உலக விஷயத்துல இன்பமே இல்லை, நீ வந்து உண்மைன்னு நம்புறதுனால அது இன்பம் மாதிரி தெரியுது, பின்னாடி படிக்குது இல்லை. அனுபவபூர்வமா பாருறா, இந்த புலன்கள் உனக்கு என்னத்தையாவது சுகத்தை கொடுத்துச்சா? ஒண்ணு என்னத்தையாவது சாப்பிட்டேன்னா வயிறு பெருத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போக வேண்டியது இருக்கு, இல்ல நக்கி நக்கி சாப்பிட வேண்டியது இருக்கு, ஒழுங்கா சாப்பிடக்கூட முடியல, ஏதாவது கொஞ்சம் தப்பா சாப்பிட்டாலும் உடம்புல வியாதியா மாறிடுதான். இப்படி நீ என்னத்த சுகத்தை இந்த புலனை வச்சு அனுபவிச்சேன்னு எனக்கு தெரியல. அதனால இந்த புலன் இன்பத்துல துக்கம்தான் இருக்குன்னு ஏன் புரிஞ்சுக்க கூடாது என்று, அதனால் நீ அனுபவித்த அந்த அனுபவத்தை வைத்தாவது இந்த புலன் இன்பத்திலிருந்து வெளியே வரக்கூடாதா என்ற நோக்கத்தில் இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்லியிருக்கிறார். எவ்வளவுக்கு எவ்வளவு இன்பத்தை அனுபவிக்கிறையோ அந்த அளவுக்கு நீ துன்பத்தை தான் இறுதியில் அனுபவிக்கிறாய் என்பது நீ அனுபவத்தில் கண்ட உண்மை என்னவா? அதனால நீ அதுல இருந்து வெளியே வர மாட்டியா அப்படின்னு கேட்கிறார். இதன் காரணமாகவே விவேகம் உள்ளவர்கள் புலன்களின் வாயிலாக உலக ஆசைகளை உள்ளே நுழைய விடவே மாட்டார்கள். விஷம் கலந்து சமைக்கப்பட்ட பாயாசத்தை சுவைத்து பார்க்காமலேயே எவ்வாறு தூர எரிந்து விடுவார்களோ அதுபோல உலக இன்பங்களை தள்ளி வைக்க வேண்டும். ஸ்ரவகிருதியில ஒரே ஸ்லோகத்துல சொல்லிட்டார், விஷயத்தை விஷமென தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஞானிகள் எப்படி பார்க்கணும், நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத சேர்த்தே சொல்லிட்டாரு. சரியா? அது எவ்வளவுதான் ஸ்வீட்டா இருக்கட்டும்டா, அதுல விஷம் கலந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல, அது இப்போதைக்கு உனக்கு நல்லா சுகத்தை கொடுத்துட்டு பின்னாடி காலவாரி விடும், உன்னை கவுத்துடும், உன்னை கொண்டுடும்னு தெரியும்ல. விஷம் ஸ்வீட்டா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீ சாப்பிடுவியா? எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கட்டும், எவ்வளவு பிடிச்ச விஷயமா இருக்கட்டும், செத்து போவடான்னு தெரிஞ்சா அதுக்கப்புறமா உனக்கு சாப்பிட தோணுமா? அப்படித்தானடா நீ விஷயத்தை பார்க்கணும். அதாவது விஷயத்தில் சுகமே இல்லை என்றாலும் விஷய சுகம் என்று அழைக்கிறார்களே அப்படின்னு எல்லாம் வந்து ஞானதேவர் கேட்டிருப்பாரு. முழுக்க முழுக்க துக்கமே அப்படிங்கிற அளவுக்கு சாடி இருப்பாரு. ஆக்சுவலா ட்ரூலி பார்க்கும்போது அங்க சுகமே இல்லை துக்கமே இல்லை என்னன்னு சொல்லியிருக்கணும்.
ஆனா நீ சுகம் நம்பிட்டு இருக்கிறவனுக்கு துக்கம் இருக்குன்னு சொல்லித்தானங்க ஆகணும். சுகமே இல்லைங்கிறவனுக்கு நாங்களும் சொல்லிடுவோம் துக்கமும் இல்லைன்னு. ஆனா சுகம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா கண்டிப்பா துக்கப்படுவே இல்லை. ஏன்னா சுகம் இல்லைன்றதுக்கு தெரியும் போது துக்கப்படுவே இல்லை, அதனால பின்னாடி ஆப்படிக்கும் போது துக்கப்படுவே இல்லை. அப்படிங்கிறதுனால துக்கமே என்று மிக தெளிவாக சொல்லியிருப்பார். எந்த அளவுக்கு துக்கம்னா அது விஷம்னே சொல்லிட்டார். எவ்வளவு இனிப்பா இருந்தாலும் விஷம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா எப்படி நீ பக்கத்துல போக மாட்டியோ, அந்த மாதிரி நீ புலன் விஷயங்களை பார்க்க வேணும்னு சொல்லியிருக்கார். நறுமணம் வீசும் சுவையான பழங்களின் மீது ஒரு பாம்பு தன் விஷத்தை கக்கிவிட்டால் காகங்கள் கூட அந்த பழங்களை தீண்டாது, ஏனெனில் அதை உட்கொண்டால் தன் உயிருக்கே ஆபத்து என்பதை அவை அறியும் அல்லவா. ஒரு ஸ்லோகம் பார்த்தாது நெக்ஸ்ட் ஒரு ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. ஸ்வீட்டு அப்படின்னு டேஸ்ட்டை மட்டும் சொல்லுங்கடா, நறுமணம்ங்கிற வாசை வந்தா கூட விஷம்னு தெரிஞ்சா அந்த வாசத்து பக்கம் போவியா அப்படின்னு கேட்கிறார் அடுத்த ஸ்லோகத்துல. அவ்வாறு இருக்க உலக இன்பங்களை அனுபவிப்பதில் முக்தி பெற விரும்பும் முமுட்சுக்களுக்கு என்ன துவை இருக்க முடியும்? அவர்கள் இந்த இன்பங்களை அனுபவிக்கும் ஒவ்வொரு அடியிலும் இரவும் பாழும் அது தங்களின் ஆத்ம அழிவிற்கே வழிவகுக்கும் என்பதை காண்கிறார்கள். உலக இன்பங்களை அனுபவிக்கும் போது முமுட்சுக்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஏன்னா அதை அனுபவிக்கும் போதே அவன் ஆத்மாவின் அழிவிற்கே காரணம்னு ஃபீல் பண்றான். Once if I get addicted now, automatically I cannot realize my ஆத்ம ஸ்வரூபா, என்னுடைய ஒரிஜினல் ஸ்வரூபா. கடைசியில் நான் இங்கேயே சிக்கி சின்னாபினம் ஆயிடுவேன் அப்படின்னு அந்த அடிக்ஷன் அப்படிங்கிற விஷயத்துல அவ்வளோ எச்சரிக்கையோடு இருப்பான். அதனால விஷயத்து பக்கமே போக மாட்டான். அது தன் ஆன்ம அழிவிற்கு வழிவகை செய்யும். ரூட். அந்த முமுட்சுத்துவம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட ரொம்ப குறைவாக இருக்கிறதுனாலயோ என்னவோ தெரியல, ரொம்ப ஈஸியா புலனுக்கு பின்னாடி போயிடும். அது பின்னாடி கவுத்துரும் அப்படிங்கிறது நமக்கு தோணவே மாட்டேங்குது. அதனால முமுட்சுத்துவம் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி அப்படிங்கிறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். தங்கள் ஆத்ம அழிவை காண முடியாத மூடர்களா உலக இன்பங்களின் மூழ்கி கிடைக்கிறார்கள். தங்கள் ஆத்ம அழிவை ஆத்மா அழியுது அப்படின்னு தெரியாதவங்கள மூடர்கள் அப்படின்னு சொல்றாங்க. முமுட்சு தன் ஆத்மா அழிவை நோக்கி போயிடும் அப்படின்னு விஷயங்கள்ல போகும்போதே அந்த அந்த அறிவோட இருப்பாங்க. தன்னுடைய ஆத்மா அழிவை நோக்கி போகுது அப்படின்னு தெரியாம அந்த உலக இன்பங்களை மூழ்கிறவங்க மூடர்கள் அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ. இதுக்குதான் சுதா வேணுங்கிறது. சரியா? சோ காண முடியாத அப்படிங்கிற இடத்துல நான் கன்ஃபியூஸ் ஆனேன். அவன் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றான். சோ புரிஞ்சுக்கிறாரு. நம்ம ஆத்மா அழிந்து போய்விடும் என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாத மூடர்களே அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை தான் இந்த இடத்துல அழிந்து கொண்டிருக்கிறது என்பதை கூட காண முடியாத முட்டாளா இருக்கையினால் உதுப்பையில அவன் தான் இந்த உலக இன்பத்தில் மூழ்கி தெரிவான் என்று அருமையாக விளக்கி இருக்கின்றார். மதிய வேளையில் சூரியன் உச்சிவானில் பிரகாசித்துக் கொண்டிருந்தாலும் ஆந்தைக்கு நள்ளிரவு போல் இருட்டாகவே தோன்றுவது போல் இவர்களின் நிலையும் உள்ளது. ஆக்சுவலா ஆந்தைக்கு பகல்ல கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர்களின் நிலையும் உள்ளது. அதாவது ஆத்மஸ்வரூபம் சுயம் பிரகாசம், சரியா? அது சச்சித் ஆனந்தம். அது பிரகாசமாக எப்போதும் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அது ஒளிந்து கொண்டிருக்கிறதுன்னு நம்ம சொரூபத்துல நம்ம இருந்தோம்னா இந்த விஷயத்துக்கு பின்னாடி போவோமா? நம்ம இருந்து என்ன செய்ய? அவ்வளோ பிரகாசமா ஒளிருது. ஆந்தைக்கு கண்ணு தெரியாத மாதிரி என் பிரகாசம் எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஸோ நான் என் பிரகாசத்தை மறந்தது, என் பிரகாசத்தை நான் உணராம நான் விஷயத்துக்கு பின்னாடி போனது இப்ப இந்த மாதிரி லூசுத்தனம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆந்தை எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்க. ஸோ எவன் விஷயத்துல மூழ்கி கிடப்பான்னா சுயம் பிரகாசமான தன் பிரகாசத்தை எப்படி சூரியன் பிரகாசத்தை, அதாவது சூரியனின் பிரகாசத்தை ஆந்தையால் உணர முடியவில்லையோ அப்படி தன் சுயம் பிரகாசத்தை எவன் ஒருவன் உணரவில்லையோ அவன்தான் இப்படி விஷயத்துக்கு பின்னாடி போவான் என்று சுட்டி காட்டியிருக்கிறார். ஆனால் முக்தி பெற விரும்பும் முமுட்சுக்கள் தவறிப்போய் உலக இன்பங்களில் மூழ்கினால் அவர்களின் பிறப்பு இறப்பு சுழற்சி நீங்காது, அது அவர்களின் ஆன்மீக வீழ்ச்சிக்கே வழிவகுக்கும் என்பதை அறிந்துகள். முக்கிய ஃப்ரெண்டு காவியாக்காக சொல்லியிருக்காங்க இதை. ஸோ முமுட்சு தான், யார் இல்லைன்னா. ஆனா அப்பப்ப அப்படி கொஞ்சம் அப்படி எட்டி பார்த்துட்டு வந்துட்டா என்ன தப்பு என்றெல்லாம் என் நம்பிக்கை தோன்றுறது அல்லவா? அவளுக்கு பர்டிகுலராக சொல்லியிருக்கிறார். தவறி போய் உலக இன்பங்களில் மூழ்கினா கூட பிறப்பு இறப்பு சுழற்சியில கண்டிப்பா சிக்கித்தான் ஆகணுமா.
எனக்கு இந்த பிறவிதான் கடைசி பிறவின்னு ஜம்பம் பேச முடியாதுன்னு சொல்லியிருக்காருப்பா. அது அவர்களின் ஆன்மீக வீழ்ச்சிக்கே வழிவகுக்கும் என்பதை அறிந்து கொள் அப்படின்னு சொல்லியிருக்கார். உலகில் உள்ள அனைத்து உயிர்களின் நிலையும் உலக இன்பங்களை சார்ந்தே இருக்கிறது. அப்படி இருக்க அவற்றை முற்றிலுமாக துறந்துவிட்டு அவர்களால் எவ்வாறு வாழ முடியும் என்று நீ கேட்கலாம். அதற்கான வழியையும் உனக்கு கூறுகிறேனப்பா. நமக்குள்ள என்னென்னலாம் ஓடும் அப்படின்னு கண்ணனுக்கு புரிஞ்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா போற்றான் பாருங்களேன். என்ன லாபம் கண்ணனுக்கு நம்ம மேல. அது எப்படி நீங்க பாட்டுக்கு சொல்றீங்க ஈஸியா, விஷயங்களை நஞ்சனை தள்ளுங்கிறீங்க, விஷயத்துக்கு பக்கமே போக மாட்டான்னு பேசுறது கேட்கறதுக்கு நல்லா தாங்க இருக்கு, ஏங்க எதுவுமே அனுபவிக்காம எப்படிங்க வாழ்றது அப்படின்னு நமக்குள்ள ஓடல. அது அப்படியே எழுதியிருக்காரு பாருங்களேன். உலக இன்பங்களை சார்ந்தேதான் எல்லா உயிர்களுமே இருக்கு. இன்பமே இல்லைன்னா எவனும் வாழவே மாட்டான். நீ பாட்டுக்கு அப்படி இருக்க, முற்றிலும் துறந்து விட்டு எப்படியா வாழ்றது அப்படின்னு உள்ள ஓடுது இல்ல, கவலைப்படாது, அதுக்கும் நான் விடதாரேன் அப்படின்னு கண்ணன் சொல்றான். புலன்களை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் போதே மனதை உலக ஆசைகளிலிருந்து பின்வாங்க செய்ய வேண்டும். இவ்வாறு புலன்களையும் மனதையும் ஒரே நேரத்தில் அடக்குவதே மிக எளிதான மற்றும் உன்னதமான தியாகம் துறவரம் ஆகும். அதாவது புலன்களை கட்டுப்படுறது கஷ்டம்தான். நான் நேர்த்தி ரொம்ப நக்கலா பேசிட்டு இருந்தேன் நினைக்கிறேன். அதாவது ஆசையை மனதுக்குள்ள வச்சுக்கிட்டு பெண் பாட்டுக்கு வெளியில மட்டும் திறந்துடாதடா, அது பயங்கர கஷ்டம்டா, நான் அப்படி திறக்க சொல்லலடா, ஆசையை முதல்ல தூக்குடா, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் திறந்துட்டு வாடா அப்படின்னு கூப்பிட்டாருல்ல, கிட்டத்தட்ட அந்த உபயோகத்தை தான் கூப்பிடுறாரு. ஏங்க அது எப்படிங்க முடியும், நீங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் திறந்துருன்னா அதெல்லாம் எங்களால முடியாது அப்படின்னு சொல்லும் போது, கண்ணா நீ அப்படி பேசுவதற்கு காரணம் என்னன்னா உன் மனசுல அடிக்ஷன் இருக்குடா, ஆசை இருக்குடா, அதனால துறக்க முடியாதுன்னு ஃபீல் வருதுடா. ஆசையை தூக்கிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபீலே வராதுடா. துறக்கிறதுங்கிறது மேட்ரே இல்லாம இருக்கும்டா. பிரச்சனை உனக்கு மனசுக்குள்ள இருக்கிற இந்த ஆசை தான்டா காரணம். ஸோ அதனால புலன்கள், இங்க 2 விஷயம் அழகா புரிஞ்சுக்கணும். நம்ம பகவத்கீதையில புலன்களை கட்டுப்படுத்து அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்லியிருப்பாரு. அதாவது ஃபோர்ஸ் பண்ணி கூட கட்டுப்படுத்தினாலும் பரவாயில்லடா, புலன்களுக்கு மட்டும் செல்லம் கொடுத்தே செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மிரட்டியிருப்பார். ஏன்னா அது கஷ்டம்னு அவருக்கு தெரியும். ஆனா நான் டைரக்டா மனசு அடைக்கிறேன் அப்படின்னு போனேன்னு உருப்பட மாட்டேன். புலன்கள் அடக்காம நீ மனசுக்குள்ள நெருங்கவே முடியாது. ஃபோர்ஸ் பண்ணியாவது புலன்கள் அடக்க அப்புறம் தான் மனுஷன் படிக்க முடியும் அப்படின்னு அதுல சொல்லியிருந்தாரு. பட் இதுல என்ன சொல்றாருன்னா, ஏன்னா புலன்களை டைரக்டா அடக்குனா அது பயங்கர கஷ்டம் தான், அது தெரியும் இல்லையா. அப்ப இதுல சைமல்டேனியஸா பண்ணுங்கிற இங்க என்ன டெக்னிக் கொடுத்திருக்காரு அப்படின்னா, புலன்கள் சரி மனசும் சரி, அதாவது ஆசை அற்று போக வேண்டும் என்ற அந்த ஒரு முயற்சியும் சரி, புலன்களை கண்ட்ரோல் பண்ணணுங்கிற முயற்சியும் சரி, அட் அ டைம்ல யூ ஹாவ் டு டூ இட் அப்படிங்கிறார். உதாரணமா ஒரு குடிகாரன் இருக்கான் அப்படின்னு சொன்னா, அந்த குடிகாரன் ஃபர்ஸ்ட் அந்த குடி இருக்கிற இடத்துல இருந்து வெளியே போகணும் அப்படின்னா புலன்களை கட்டுப்படுத்தணும். அப்படின்னு நீ ஒரு 5 வருஷம் அங்கேயே வேற எங்கேயாவது கூட்டிட்டு போய் வச்சுட்டு மறுபடியும் விட்டேன்னா மறுபடியும் பத்திக்கும். அப்போ நீ தூர கொண்டு போய் வச்ச அந்த மொமெண்ட்ல நீ என்ன ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஆலிஸ்டேஸ்க்கு உண்டான பயிற்சியை ஆரம்பிக்கணும். அவன் மனதுன்னா என்ன, பிரம்மம்னா என்னங்கிற ஞான பயிற்சிகளை ஆரம்பிக்கணும், அதை புரிஞ்சுக்க வைக்கணும். இப்ப மனசுல உள்ள ஆசைகளை தூக்குறதுக்கு புலன்களை மேய விட்டுக்கிட்டே தூக்குறேன் அப்படின்னா அதுவும் டேஞ்சர். அதுக்காக நான் புலன்களை டோட்டலா அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு மனசை மாத்தாம விட்டுட்டேன்னா அதுவும் டேஞ்சர். அப்ப நீ என்ன பண்ண வேண்டியது இருக்கு, புலன்களையும் கண்ட்ரோல் பண்ணு, மனசையும் கண்ட்ரோல் பண்ணு, சைமல்டேனியஸா பண்ணிடு. உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காது, ஈஸியா போயிடும். இதுதான்மா டெக்னிக் கண்ணன் கொடுத்துருக்கான். இப்ப படிக்கிறேன், புரியுதான்னு பாருங்க. ஞானேஸ்வரி கீழே தண்ணி ஊத்திக்கிட்டே எவ்வளவுதான் கிளைய வெட்டினாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. அந்த மாதிரி புலன்களை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் போதே மனதை உலக ஆசையிலிருந்து பின்வாங்க செய்துவிடு. 2 அட் அ டைம்ல சைமல்டேனியஸா பண்ணிடு. இவ்வாறு புலன்களையும் மனதையும் ஒரே நேரத்தில் அடக்குவதே மிக எளிதான மற்றும் உன்னதமான தியானம் ஆகும். சைமல்டேனியஸா பண்ணணும்னு அழகா சொல்லிட்டார். ஓகேவா? புலன்கள் தங்களின் உலகியல் பணிகளில் ஈடுபட்டிருந்தாலும் மனதை மட்டும் அந்த இன்பங்களுக்குள் மூழ விடாமல் தடுத்து நிறுத்த வேண்டும். அந்த உன்னதமான தியாக முறையே யோகேஸ்வரர்கள் சிறந்ததாக கூறுகிறார்கள். இது நீங்க எடுத்துக்காதீங்க, மனசு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அஃப்கோர்ஸ் யூ கேன் டூ ஆல் தி ஆக்டிவிட்டிஸ். புலன்கள் தங்களின் உலகியல் பணிகளில் ஈடுபடலாம். ஆனால் மனசு 100% சுத்தமாயிடுச்சுன்னா அது உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. இது நான் அடிக்கடி ஞானதேவர் அவங்க அப்பா கிட்ட சொல்ற விஷயமா நீங்க எடுத்துக்கணும். அது பக்குவப்பட்ட மனதிற்கு அதை புரிய வைக்கணும்.
மனசு ஸ்டெடி ஆனதுக்கு அப்புறம் நீங்க எங்க இருந்தா எங்க வேணா வாழலாம்ப்பா. ஏன்பா நீங்க காட்டுல வாழணும்னு ஆசைப்படுறீங்க? 100 100 ப்ராஸ்டியூட்டுக்கு மத்தியில ஒரு பத்தினி வாழ முடியாதா? என்னெல்லாம் அற்புதமாக நிறைய கேள்விகள் கேட்டிருப்பார். ஸோ கிட்டத்தட்ட அதோடு ஒத்து போறதை நான் இதை பார்க்கிறேன். புலன்கள் தங்களின் உலகியல் பணிகளில் ஈடுபட்டிருந்தாலும் மனதை மட்டும் அந்த இன்பங்களுக்குள் மூழ்கி விடாமல் தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த உன்னதமான தியாக முறைக்கு யோகேஸ்வரர்கள் சிறந்ததாக கூறுகிறது. ஃபைனல் ஸ்டேட்ல அதுக்காக உட்காந்துக்கிட்டு நீ வந்து அப்படியே இருக்கணும்னு பிறந்ததே நீ வந்து உலகத்துல இருக்கிறதுக்காக தான். உலகத்தை விட்டு ஓடி போயிருந்தா சொல்ல முடியும். அப்போ புலன்கள் அடக்கி வச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்றதுக்காக நீ எதுக்கு பிறக்கணும்? விளையாடணும்னு தான் பிறந்திருக்க, நீ விளையாடலாம். பட் பிஃபோர் தட் அது வந்து சிறந்த விஷயம் தான். தட் இஸ் த ஃபைனல் ஸ்டேஜா இருக்கட்டும், எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட். பட் ஃபர்ஸ்ட் வந்து நீ இந்த சைமல்டேனியஸா இதை ட்ரை பண்ண, பட் ஃபைனலா வந்து மனசை ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கார். மனதின் பலமே உலக ஆசைகளில் தான் உள்ளது. அந்த ஆசைகளின் தியானத்தினாலேயே மனம் எப்போதும் சஞ்சலமாக அலைகிறது. அத்தகைய மனதை எவ்வாறு அமைதிப்படுத்துவது என்று வினவினால் அதற்கான மூலோபாயத்தை கூறுகிறேன் கேள். கிருஷ்ணா எப்படா இவ்வளவு லவ் வச்சிருக்கேங்க மேல, நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு. புலன்களை கட்டுப்படுத்தினாதானே கஷ்டம். மனசுல உள்ள ஆசையும் சேர்த்து தூக்கிடலாண்டா. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. மனசுல இருக்கிற ஆசையை எப்படி தூக்குறது? அது நான் அவ்வளவு ஈஸியா தூக்கிடுங்கிற, அதெல்லாம் தூக்க முடியாது, அது கஷ்டம் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஓட்டுறதை அவரை புரிஞ்சுக்கிட்டு, ஓ அப்படி தோணுதில்ல உனக்கு, கவலைப்படாத, மனசுல இருக்கிற ஆசையை தூக்குறதுக்கு நான் அவர் வழியை காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்களேன். அவர் வந்து பரால இருக்கிறாரு, தோன்றதுக்கு முன்னாடியே சொல்லிடுறாரு. எங்கும் நிறைந்திருக்கும் எனது பரமாத்ம வடிவமானது மனதிற்கு வெளியேயும் உள்ளேயும் வியாபித்துள்ளது. எனவே உனது மனம் எங்கெல்லாம் அலைந்து திரிகிறதோ அங்கெல்லாம் நானே இருக்கிறேன் என்பதை உணர்வாயாக. சர்வ வியாபகம்னு கிருஷ்ணா பேருக்கு வந்துட்டாரு. மாறி மாறி இந்த 2 உபாயத்தை தவிர அவரும் என்னதான் தருவார். பிரம்மம் சத்தியா, ஜெகத் நித்யா. ஒண்ணு இந்த ஜெகம்ன்றது மாயையா பாரு, ஆசை விட்டு போயிடும். மாயையா பார்க்க முடியலையா, அப்ப என்ன பாரு, பிரம்மம் சத்தியான்னு பாரு, எல்லா இடத்துலயும் சாந்தா இருக்கேன்னு பாரு, ஆசை காணாம போயிடும். வேற என்னதான் உபாயத்தை அவர் தர முடியும்? இந்த ரெண்டையும் மாத்தி மாத்தி நமக்கு கொடுப்பதாக நான் உணர்கின்றேன். சோ இங்க வந்து அந்த ஆசைகளை துறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது அவர் கத்தி பார்த்துட்டாரு. இந்த மாய வேத பாவம் தான் ரூட்டுடா. இந்த பேதம் ஏன் வந்ததுன்னா நீ மாயையை உண்மையா பார்த்ததுனால, இந்த உலகத்தை உண்மையா பார்த்ததுனாலதான் பேதம் வந்தது. ஏன்னா மாயையில 100 பேதம் இருக்கும். அது மாயான்னு பார்த்துட்டா அந்த பேதம் பேதமாவே எனக்கு தெரியாது. ஆனா மாயையில இருக்கிற பேதத்தை நீ உண்மைன்னு பாக்குறதுக்கு ரீசன் என்னன்னா உலகத்தை உண்மைன்னு பாக்குறதுனால அப்படின்னு சொல்லிட்டு, உண்மைன்னு பார்த்து தொலைஞ்ச எந்த பிராக்டிஸையாவது பண்ணு, புலன்கள் அடக்கு, மனசு அடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெக்னிக்ஸ் கொடுத்து பார்த்தாரு. எனக்கெல்லாம் அடங்காது அப்படின்னா அப்ப பிரம்மபாவத்துக்கு வந்து சொல்ல, ஒண்ணு இதை பண்ணு இல்லைன்னா இதை பண்ணு. ஆரம்பத்துல பிரம்மபாவத்துலதான் முதல்ல கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அதை கஷ்டம்னா ஜெகத் வித்யாக்கு வந்துரு அப்படின்னு இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சாரு. இது கஷ்டம்னா மறுபடியும் அங்கதான் போக வேண்டியது இருக்கு, சுத்தி. சோ அதனால பிரம்மபாவத்துக்கு வா. சோ எங்கும் நானே இருக்கின்றேன் என்றுப்பார், எதிலும் நானே இருக்கின்றேன் என்றுப்பார். சர்வ வியாபகமாக உன் மனதை மாற்று. குறுகிய சின்ன வட்டம் போட்டு லூஸ் மாதிரி இருக்காது. சோ அது ஆட்டோமேட்டிக்கா என்ன எங்கும் பார்த்து விட்டால் அந்த மனது ஒரு பர்டிகுலர் இடத்துல அடிக்ட் ஆகிறத ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் பண்ணிட்டு டோட்டலா பாலிஸ்டேஸுக்குள்ள என்ட்ரி ஆயிடும். கிருஷ்ண உணர்வு அப்படின்னு நான் பேசியிருக்கேன். சோ அந்த கிருஷ்ண உணர்வை அழகா போட்டிட்டு காட்டுற, அனைத்தும் நானே எங்கும் நானே. நீ ஏன் ஒரு சின்ன வட்டம் போடுற? பாலிஸ்டேஸுக்குள்ள வந்துரு. அடிக்ஷன் எப்படி இருக்கும்? உனக்கு என்ன ஆசைப்படணும் தானே ஆசைப்படுற? பிரம்மாண்டமா ஆசைப்படு, மிகப்பெரிய அளவுல ஆசைப்படு, எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு, அனைத்துக்கும் ஆசைப்படு, அவ்வளவுதான், முடிஞ்சு பேச்சில்ல கதை என்று அழகாக ஒரு டிப்ஸை கொடுக்கிறார். எங்கும் நிறைந்திருக்கும் எனது பரமாத்ம வடிவமானது மனதிற்கு வெளியேயும் உள்ளேயும் வியாபித்துள்ளது. எனவே உனது மனம் எங்கெல்லாம் அலைந்து திரிகிறதோ அங்கெல்லாம் நானே இருக்கிறேன் என்று உணர்வாயாக. சோ நீ கற்பனை பண்ணா கூட அந்த கற்பனையில என்ன பாரு, எங்கெங்கெல்லாம் ஓடி திரியுறோம், பரவாயில்ல ஓடக்க விடு, ஆனா அங்க எல்லாம் நானே இருக்கேன்னு பாத்துரு. சோ ஆலிஸ்டேஸ்குள்ள வந்துடலாம் அப்படின்னு சூப்பர் டிப்ஸ் கொடுத்திருக்கார். உனது மனம் என்னை விட்டு தாண்டி செல்வதற்கு இந்த பிரபஞ்சத்தில் வேறு இடமே கிடையாது. அது தன் சொந்த இடத்திலோ அல்லது அந்நிய இடத்திலோ இரவும் பகலும் எப்போதும் எனக்குள்ளேயே தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆக்சுவலா இது ஃபேக்ட் வேற, ட்ரூத் வேற. லூசு பயில இப்படி பாருன்னு நான் சொல்லல, அதுதான் உண்மை. எங்கும் இருப்பது, எல்லாமா இருப்பது, சர்வ வியாபகமா இருப்பதுதான் உண்மை. அது மட்டும்தான் இருக்கு.
இது எல்லாமே சும்மா நாத்துக்கு மாயையா இருக்கு. எது மாயையா இருக்கு? அது ஒண்ணுதான் இங்கே மாயையா இப்படி எல்லாம் இருக்கு. இது ஃபேக்ட். ஸோ ஐம் நாட் டெல்லிங் யூ தட் இப்படி பாரு அப்படின்னு நான் வந்து கற்பனையை பண்ண சொல்லல. ஃபேக்டை வந்து ஃபீல் பண்ண சொல்றேன்டா. இது தி ஃபேக்டா அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு பாருங்களேன். ஏன்னா உன் மனம் என்னை விட்டு தாண்டி செல்வதற்கு வேறு இடமே கிடையாது. தன் சொந்த இடத்திலோ அல்லது அந்நிய இடத்திலோ இரவும் பகலும் எப்போதும் எனக்குள்ளேயே தான் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஏன்னா அதுவே தான் எல்லாமா இருக்கிறது. அப்புறம் எங்க போக முடியும் நீ அப்படின்னு சூப்பரா கேட்டிருக்கார். ஆனா சொந்த இடம் அப்படின்னா நம்முடைய கற்பனை, அந்நிய இடம் அப்படின்னா இந்த இந்த உலகம். சோ அந்த ரெண்டுமே பார்த்தாலும் நீ எல்லாமே ஏன்ட்ட தானே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓ, ஏன் ఇంకొకటి చెప్పు. சொந்த இடம்னா நம்மளோட ஓன் கற்பனையா? சரி, அந்நிய இடம் அப்படின்னா இந்த உலகமா? வெளியில உள்ள உலகமே நம்ம கற்பனை தானே. புரியலையே சுதா. இல்லைன்னா நம்ம அது வந்து புரியாதுல்ல. உலகம் நம்ம கற்பனையா இருந்தாலும் ஈஸ்வர சிருஷ்டி தானே. அந்த ஈஸ்வர அது சிருஷ்டி சரி. சொந்த அந்த ஜீவ சிருஷ்டி. So, இந்த ரெண்டுமே ஏக்குள் நான் எல்லாமே ஏக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு பகவான். ஓகே ஓகே புரியுது புரியுது. ஜீவ சிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டி எல்லாமே எனக்குள்ளதானே இருக்கு. ஓகே ஓகே. இவ்வாறாக எங்கும் நிறைந்திருக்கும் எனது வடிவத்தையே தொடர்ந்து தியானிக்கும் போது உனது மனம் எல்லையற்றதாக விரிவடையும். பின்னர் அந்த தூய்மையான மனதிற்குள் இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஆதி முதல் அந்த வரை அடங்கி இருப்பதை காணலாம். சோ மனச விரிவாக்கு அப்படிங்கிறது சோ சிம்பிள். நீ ஆசைப்படுற எல்லாத்துக்கும் ஆசைப்படு. எங்கும் நானே இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா ஈக்குவலி ஆலிஸ்டேஸ்க்குள்ள என்ட்ரி ஆயிட்டு எல்லாமா நானே இருக்கேன்னு ஃபீல் பண்ணிட்டு ஆசைப்பட ஆரம்பித்து விட்டால் ஆதி முதல் அந்தம் வரை அனைத்தும் நான் என காண்பாய். வசுதேவ குடும்பமா பாத்துரு. ஒரு குடும்பத்தை எதுக்கு நான் சொல்ற? இந்த உலகமே வசுதேவ குடும்பமும் அந்த மாதிரி எல்லாத்தையும் விரிச்சு பார்க்க சொல்லிட்டாரு. கஞ்சனா இருக்காதே, நல்ல விஷாலமா இரு அப்படிங்கிறாரு. நமக்கு இப்படியே கஞ்சத்தனமா வாழ்றதுக்கு பிடிக்குது. என்ன செய்யும்? ஐ திங்க் இதோட முடிச்சுட்டு 5 இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்.